உலகம் யாவையும் தாமுல ஆக்கலும் நிலைபெறுத்தலும் நீக்கலும் நீங்களா அழகிலா விளையாட்டுடையார் ஆரவர் தலைவர் அன்னவர்க்கே சரண் நாங்கள். ஆன்மீக அன்பர்களே, இன்று நாம் ஒரு விசித்திரமான தலைப்பை எடுத்துக்கொண்டு இந்த அருள் நேரத்தில் ஆனந்த ஆரம்பத்தில் சிந்திக்கப் போகின்றோம். ஸ்ரீராம நவமியா ஸ்ரீராமரா நாம் கொண்டாடப்பட வேண்டியது யார்? நல்லா இருக்குல்ல தலைப்பு? சரி, ஸ்ரீராம நவமின்னா நம்ம கண்ணு முன்னாடி என்ன வரும்? ஸ்ரீராமருடைய உருவப்படம் வரும். ஸ்ரீராமருடைய நட்சத்திரம் நாள் இவற்றை குறிக்கக்கூடிய அவருடைய ஜாதகத்தை நிறையா பேர் லேமினேஷன் பண்ணி சட்டை பையில் வச்சுப்போம் ராசின்னு. சில பேர் பூஜை ரூமில் கண்ணாடி போட்டு வச்சுருப்பாங்க. இன்றைக்கி ராமர் படத்துக்கு பொட்டு வச்சு பூ வச்சு துளசி மாலை போட்டு நீர்மோர் பானகம் வச்சு அற்புதமாக மணி அடித்து தூப தீப ஆராதனை செய்து ஒரு பொங்கல் வடை சுண்டல்னு ஏதாவது பிரசாதம் பண்ணி, இல்லாட்டி வடை கூட தட்டி வச்சு அவருக்கு ஒரு மாலை மாதிரி கோர்த்து ஆஞ்சநேயருக்கு போடுற மாதிரி போட்டு வெற்றிலை மாலையெல்லாம் போட்டு துளசி மாலையெல்லாம் போட்டு ஸ்ரீராம நவமியை எல்லாரும் கொண்டாடுவோம். இது பன்னெடும் காலமாக நடந்துக்கிட்டு வருது. ஆனால் அண்மையில் நான் ஒரு கட்டுரை படித்தேன். நம்ம கொண்டாடப்பட வேண்டியது ஸ்ரீராம நவமியா ஸ்ரீராமரா? எனக்கு ஒன்றுமே புரியல. இந்த வருஷம் ஸ்ரீராம நவமிக்கு என்ன சிறப்புன்னா, உலகமே இந்தியாவை பார்க்கக்கூடிய வகையில் பாலராமராக அயோத்தி மாநகரத்தில் முறைப்படி தர்மத்தின்படி பல்வேறு திருக்கோயிலிருந்து எடுத்து வரப்பட்ட மண்ணை மையப்படுத்தி ஒரு ஆலயம் எழுப்பப்பட்டு நாமெல்லாம் ராம மந்திரத்திற்கு உயிர் ஊட்டக்கூடிய ஸ்ரீராம நவமியை கொண்டாடப் போகின்றோம். ஆனால் நாம் பின்பற்ற வேண்டியது ஸ்ரீராம நவமியா அல்லது ஸ்ரீராமரா? ஏதோ ஒரு விவாதத்தில் ஒரு பட்டிமண்டபத்தின் தலைப்பைப் போல நம்முடைய உள்ளத்தில் இந்த கேள்வியை அருள் நேரத்தில் எழுப்புவதனுடைய நோக்கம் என்ன? ஏன் ராமன் இந்தியாவில் மட்டுமல்ல உலகத்தில் வழிபாட்டுக்குரிய தலைவனானான்? காரணம், ஒரு சொல் ஒரு இல் ஒரு வில். எப்படி? ஒரு சொல் ஒரு இல் ஒரு வில். ஒரு சொல்னா அவன் எதையும் ஒரு சொல்லு தான் சொல்லுவான். அம்மா காட்டுக்கு போனா போயிட்டு வரேன், மன்னவன் பணி என்றாகினும் நும்பணி மறுப்பினு என் பின்னவன் பெற்ற செல்வம் அடியேன் பெற்றதென்ற போறேன்னார்ல, அது ஒரு இல். அப்படின்னா இந்த இரு பிறவிக்கு இரு மாதரை சிந்தையாலும் தொடேன் அப்படின்னா என்ன அர்த்தம்? என் கனவுல கூட இன்னொரு பெண்ணை நான் நினச்சி பார்க்க மாட்டேன். இன்னொரு பிறவியில் இந்த இரு பிறவிக்கு இரு மாதரை சிந்தையாலும் மனசில் கூட நினைக்க மாட்டேன். அதுதான் அந்த ஒழுக்கத்தினுடைய ஒரு இல்லத்தினுடைய மேன்மை. அப்புறம் ஒரே ஒரு வில்லு தான், யாராக இருந்தாலும் வீழ்த்திடுவேன். ஆனால் நல்லா தெரிஞ்சுக்கங்க, முக்கோடி வாழ்நாள் முயன்றுடைய பெருந்தவும் எக்கோடி யாராலும் வெல்லப்படாத ஆற்றல் வாரண பொருந்த மார்பு வரையனை எடுத்ததோள் நாரத முனிவர் கேற்ப நயம்பட உரைத்த நாவு தாரணி மௌலி சங்கரன் கொடுத்த வாள் எல்லாத்தையும் போட்டு ராவணன் ஏன் விழுந்தான்னா அவனுடைய மனத்தில் மாற்றான் மனைவி நினைத்த மாத்திரம். அப்போ ஸ்ரீராம நவமிக்கு நம்ம கொண்டாட வேண்டியது ராமர் படமும் ராமருடைய கொள்கை மட்டுமல்ல, மனிதனாக பிறந்த ஆண்மகன் ராமனை போல நடந்து காட்டணும். எப்படின்னு கம்பன் சொல்கிறான். அவர் அப்படி கன்னிமாடத்தில் நடந்து கீழேருந்து அப்படி மேலே பார்த்தபோது அன்னை சீதா பிராட்டினை பார்த்தாங்களாம். ரெண்டு பேர் இதயமும் இடம் மாறியதாம். அண்ணலும் நோக்கினார் அவளும் நோக்கினார். ஆனால் ராமபிரான் ஒரு நிமிஷம் யோசிச்சாராம், ஐயோ இந்த பெண்ணுக்கு திருமணமாயிருந்தா நான் அவங்கள ஏழெடுத்து பார்த்துட்டேனே. ஆனால் மனம் சொன்னுதான் என் மனம் தவறான சிந்தனையில் போகாது. ஏற்கனவே ஒருத்தருக்கு திருமணம் ஆகியிருந்தா என்னுடைய புருவத்தினுடைய வெடிகள் அந்த பெண்ணை உற்று நோக்காது. நிச்சயம் என்னுடைய மனம் தவறு செய்யாது என்பதை இந்த மண்ணில் நினைத்தார் மட்டுமல்ல, நடத்தி காட்டினார் ராமர். பொது வாழ்க்கையில் இருக்கக்கூடியவர்களாக இருக்கக்கூடிய தலைவர்களாக இருக்கட்டும், தனி வாழ்க்கையில் ஈடுபடக்கூடிய மனிதனாக இருக்கட்டும், ராவண நவமிக்கு கோவில் சென்று நாம் தூபதீப ஆராதனை செய்து கற்பூரம் காட்டி கன்னத்தில் போட்டுக்கொள்வதல்ல. ஒழுக்கம் 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 ஒழுக்கம். பொது வாழ்விலும் தனி வாழ்விலும் ராமன் காட்டிய வழியில் இந்த இரு பிறவிக்கு இரு மாதரை சிந்தையாலும் தொடேன் என்று நினைப்பதுதான்
உண்மையான ஸ்ரீராம நவமியை நாம் கொண்டாடுவதற்கு சமம். சீத்தையும் அப்படி இருந்தாங்க. நின் பிரிவினும் சுடுமோ அப்பெருங்காடு, உன்னைய பிரிஞ்சு இங்கே இருக்கிறேன்னா அதை விடவா அந்த காட்டில் உள்ள வெப்பம் எனக்கு சூடாக போகுது, இல்லை பரவாயில்லன்னார்ல. அப்படி ஒரு இல் ஒரு வில் ஒரு சொல் சொல்லக்கூடிய ராமனை ஸ்ரீராம நவமி தினத்தில் நாம் கொண்டாடுவதை விட ராமன் வழியில் நடப்பதே பாரத தேசத்திற்கு உயர்ந்தது. மீண்டும் நாளை சந்திப்போம். வணக்கம்.